Hi guys, எல்லாரும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற அந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ மார்வல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது ஏன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அப்படி என்ன அந்த படத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் டீலா தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவோட படம் முன்னாடி தோத்து இருந்தா அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துடைய ஹீரோ முன்னாடி பெரிய ஹிட் கொடுத்திருந்தா அடுத்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமா இருக்கும். பட் அதோட சீக்வல் அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க ஸ்பைடர்மேன் ஒரு படம் கொடுத்திருக்காருங்க. இந்த ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த ஹிட் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஹிட். ஸோ அப்படி இருக்கும்போது டாம் ஹாலண்டை வச்சு திரும்ப மறுபடியும் ஒரு படம், மார்வலையே காப்பாற்றக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அப்படிங்கிற அந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓகே லெவல் 2 வாட்ச். ஓகேவா, ஓகே லெவல் தான் அதை வாட்ச் பண்றது. இந்த படத்துல நீங்க அந்த ஹல்க் அப்படிங்கிற அந்த ஒருத்தரை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துல ஒரு வில்லன் இருக்காங்க, ஒரு நார்மலான வில்லன் இருக்காங்க, ஒரு படம் இருக்குது, அவ்வளவுதான். ஹல்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு நார்மலைசிங்கான ஒரு சோக படமா இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சிந்தையா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ப்ரீவியஸ் இதுல முன்னாடி உள்ள பார்க்ல இவங்களே எல்லாரும் ஞாபகத்தை மறக்கடிக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பெல் யூஸ் பண்றதுல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது இவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க, இவங்க எல்லாம் அவங்க சொந்த இதுக்கு போகும்போது இவங்க எல்லாம் உயிரை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இவருக்கு டாம் ஹாலண்ட் பிடிக்காம என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனை பண்ணி கடைசி இவர் எல்லாம் தப்பு பண்ணி எல்லாருடைய ஞாபகத்தையும் இவருடைய மைண்ட்ல இருக்கிற எல்லாருடைய ஞாபகமும் மத்த எல்லாருக்குமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா ஸ்பைடர் மேனை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற அவர் பாதுகாத்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. ஓகேவா, ஸ்பைடர்மேன் யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல அவரு விரும்பினவங்க, அவரு நேசிக்கிறவங்க, அவங்க யாருக்குமே இவரை யாருன்னே தெரியாது. அவங்க வாழ்க்கையிலே இவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல அவருடைய லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொருத்தங்கள லவ் பண்றாங்க. அவருடைய ஃப்ரெண்டுக்கு இவர் அடையாளமே தெரியல. பட் இவர் போய் சொல்லி அதை திரும்ப கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா அவரால் முடியல. அவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் விரும்பின ஒருத்தங்க ஆன்மே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன விரும்பின ஒருத்தி நீ இறந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஸ்பைடர்மேன் ப்ரீவியஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்காக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்க இந்த லெட்டரை எடுத்துட்டு இவங்க கொடுக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அவங்க மண்டையில அடிபட்டிருக்கும். ஸோ அதனால வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருப்பாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஒதுங்கியே இருப்பாரு. இப்படி இருக்கும்போது இந்த பார்க்ல அவங்கள ஃபாலோ பண்ணுவாரு. லைக் ஸ்டாக் பண்ற மாதிரிதான். என்ன அப்படின்னா அவர் பக்கத்துல போவாரு, அவங்கள காப்பாத்துவாங்க, அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஸ்பைடர்மேனு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத லைட்டா மானிட்டர் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு லவ்வர் இருக்கு, அவங்க கிஸ் பண்றாங்க, அவங்க இருக்காங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் ஃப்ரெண்டும் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காரு. சிந்தையா கூட ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வாழ்க்கை ரன் ஆயிட்டு இருக்குது. அவங்க ஒரு 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 காலேஜ் லெவல்லையும் ஹையர் ஸ்டடீஸும் முடிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் இன்னும் அந்த நிகழ்வுல இருந்து வெளில வர முடியாம ஒரு சோகத்திலே நம்முடைய சிந்தையாவை லைட்டா பாக்குறது நிக்கிறது, அப்படியே அந்த எம்ஜே பாக்குறது நிக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் அப்படிதான். நான் எம்ஜே. உங்களுக்கு ஒருத்தர் தெரியாதா? சோ கடைசியில இவங்க சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் படத்துல இருந்து ஒரு லிப்லாக் சீன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல கதை என்ன, இந்த ஓவரால் ஸ்டோரி. ஸோ கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு வில்லன். ஸோ அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த வில்லனை பிடிக்கணும், அவங்கள கட்டுப்படுத்தணும்.
அது யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இந்த ஸ்பைடர்மேனை வந்துட்டு தாக்குனாங்க, ஸ்பைடர்மேனுக்கு என்ன ஆச்சு, ஏன்னா ஸ்பைடர்மேனுடைய உடம்புல சில மாற்றங்கள் இருக்கு. நாம இப்ப சமாளிக்க முடியாத சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு பார்க்க கூட முடியாது. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன அப்படிங்கறதுதான் கதை. ஸோ இந்த படம் வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விதமா கொண்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வில்லனை வந்துட்டு போட்டு தாக்குற மாதிரி இருக்காது. நல்ல விதமா ஓகே ஓகே திருந்திட்டாங்க ஓகே அப்படி மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க நல்லவங்க தான். பட் இந்த வில்லனுங்க வந்துட்டு அவங்க கெட்டவங்களா மாத்திட்டாங்க. அதுவும் அந்த வேவ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸ்பேண்ட்ல வந்து அந்த மொட்டை அடிச்சு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு அந்த வேவை யூஸ் பண்ணுவாரு மிருகங்கள் கிட்ட. கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மிருகங்கள்கிட்ட போவாரு அண்ட் மனுஷங்கிட்ட போவாரு. அவங்களுடைய அந்த சக்தி வெளிப்படும் போது எல்லாருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே ஸ்டக் ஆகுற மாதிரி ஒரு வலி ஏற்படும். உன்னாலதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். உன்னாலதான் அதை சென்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுல ஒரு பரிமாணம் தான் இந்த ஒரு வில்லனிசம். இது வந்து என்ன அப்படின்னா அவங்க தங்கச்சியை வந்துட்டு அளவு கடந்த ஒரு சக்தி இருக்கிறனால அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது அதை வந்துட்டு ஆராய்ச்சி அவங்க இறந்துருவாங்க போல. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்காக இவங்க வருவாங்க. இவங்க அந்த சக்தியை கத்துக்கிட்டு இவங்க வந்து அதை அதை வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க இருந்தா தானே ட்ரை பண்ண முடியும். அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நம்மளோட ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு கெட்டது பண்ணுவாரு. பிகாஸ் இவங்க வந்து நல்லவங்க. பட் ஆனா இவங்க வந்துட்டு நல்லது பண்ண இது பண்ணாம அவங்கள வந்துட்டு புடிச்சு கொடுத்துருவாரு. டேட்டா அந்த வில்லங்கள்ட்டே கொடுத்துருவாரு. கடைசியில என்ன ஆச்சு என்னதான் கதை அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அவர் வந்துட்டு திரும்ப அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அது இவருக்கே பாதிப்பா அமைஞ்சிடும். ஏன்னா இனிமே நீ என்னை காப்பாத்த தேவையில்லை, நானே என்னை காப்பாத்திப்பேன் அப்படி மாதிரி வில்லன் வந்துட்டு கொஞ்சம் வேற லெவல்ல ரிவோல்ட் ஆவாங்க. ரிவோல்ட் ஆகி ஸ்பைடர்மேனே சுழுக்கிற டைம்ல வந்துட்டு ஸ்பைடர்மேன் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் திறந்துருவாரு. ஓகேவா? அது எப்படி அப்படின்னா வந்துட்டு நீ ஸ்பைடர்மேனா இல்ல நார்மல் பீட்டர் பார்க்கரா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டுமே தான் அப்படின்ட்டு திரும்ப வந்து அடிப்பாரு பாருங்க. அது பயங்கரமா இருக்கும். இதை எப்பவும் மறந்துடாத. நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் ஆனாலும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் வெப் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஸ்பைடர் வெப் கூட வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இவர் கிரியேட் பண்ண ஒரு ஸ்பைடர் வெப். ஸோ அந்த ஸ்பைடர் வெப் வந்துட்டு என்ன அப்படின்னா அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு விதமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும் அந்த வில்லன்கள்கிட்ட. ஆனா அவங்க வந்துட்டு இப்படி பண்றது இவருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த ஒரு லேடி வில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை தெரிய வைப்பாங்க. உன்னை தடுக்கிறதுக்கு நீ அவங்களுக்கு எதிராக மாறினா உன்னை தடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறது 1000 தான் இது அப்படின்னு. பட் இவங்களுக்குள்ள யாருன்னா டாம் ஹோலண்டுக்குள்ள வந்துட்டு மியூட்டேஷன் கிரியேட் ஆகும். உடம்புக்குள்ள தானா மியூட்டேஷன் கிரியேட் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்குள்ளே தானா வந்துட்டு வெப் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து நம்முடைய நம்முடைய இவங்களுக்கு இல்ல, டாபி மார்க்யூவா. ஸோ அவங்களுக்கு இல்ல இந்த ஆட்டோமேட்டிக் வெப் வந்துட்டு உடம்புல இருந்தே வர வெப் கிரியேட் ஆகுறது இல்ல. அவரும் வந்துட்டு நார்மல் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இதுல வந்துட்டு ஒரு ஓன் சொல்யூஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அவருக்கு உடம்பு இம்யூட்டேட் ஆகி அந்த இது வெளிப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கறதுக்காக தான் ஹல்க்கு கிட்ட போறாரு. ஸோ ஹல்க்கு கிட்ட போகும்போது வந்துட்டு அவருக்கும் பெருசா ஐடியா தெரியல. ஆனா ஒரு சின்ன ஐடியா கொடுத்து விடுறாரு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படி மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆக்டோபஸ் ஒருத்தர் இருப்பாரு வில்லன். அந்த ஆக்டோபஸ் வில்லன் மாதிரி சிப் வந்துட்டு உள்ள வச்சு உடம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது சக்சஸ் ஆகுது. பட் ஆனா இது அவருக்கு பேக் ஃபேர் ஆக மாட்டேங்குது. சக்சஸ் ஆகி அப்படியே போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வில்லனிசம் இப்படி ஒரு பீக் லெவல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லன்கள் கண்ணுக்கே தெரியாத அந்த வில்லனை வந்துட்டு முடிச்சாரா முடிக்கலையா, ஸோ அதை வந்து எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணாரு அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாவ் அந்த படம் அப்படி இருந்துச்சு இந்த படம் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிசாஸ்டர் தான், சோகமா தான் ஆவீங்க. பட் சில பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த படம் பிடிச்சான்னு கேட்டீங்கன்னா பிடிச்சது. பட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் ஒப்பீனியன். எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா கதைகளை சொல்ல வந்திருக்கலாம். இன்னும் பெட்டரா வந்துட்டு இன்னும் பூஸ்டப் கொடுத்துருக்கலாம். இன்னும் பெட்டரா சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா விஎஃப்எக்ஸ் அதை காமிச்ச விதங்கள் அண்ட் வந்துட்டு ஹல்கோட அந்த ஸ்ட்ரென்த்னஸ் காமிச்ச விதங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹல்கோட அந்த பவர் அண்ட் ஹல்க் வந்துட்டு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹல்க் வந்துட்டு இவ்வளவுதான் இருப்பாரு. சாரி மலை மாதிரி இருப்பாரு. நம்ம மனுஷங்க போய் நின்னா வந்து எலும்பு இத்தினுடைய எலும்பு மாதிரி தெரியும். ஆனா இப்ப வந்து இருக்கிற மனுஷன் வந்துட்டு மனுஷங்களுக்கு கொஞ்சம் மேல வந்து ஹல்க் இருப்பாரு. ஆனா அதை மாத்தி இப்ப வந்துட்டு வேற விதமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்க் வந்துட்டு மனுஷங்களோட பயங்கர பெருசா இருக்காரு. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கிரெடிபிள் ஹல்க் இருக்குல்ல, ஸோ அவரோட இது வந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த ஃபேன்ஸுக்கும் அதே ஆசை தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்முடைய ஸ்பைடர்மேன் இதுல வந்துட்டு மார்வெல்ல வந்துட்டும் என்ன அப்படின்னா அந்த என் கிரெடிட் சீன்ஸ் வந்துட்டு பாக்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்த ஒரு சீனு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லடா, போகடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க பொறுத்து பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் வருவாரு, கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு காமிக்க முடியாத ஒரு வில்லன் வந்துட்டு சூப்பரா காமிச்ச விதங்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த சோகங்கள், ஓகேவா? ஸோ ஜிந்தாயா வந்துட்டு அதான் எம்ஜே வந்துட்டு இவரால லவ் பண்ண முடியாம இருக்கிற டைம்ல இருக்கிற அந்த சோகங்கள், வருத்தங்கள், அந்த ஃபீலிங்ஸ், அந்த 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 கிரைனஸ், அந்த அந்த வீக்னஸ், அந்த சேட்னஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் பாண்டிங் அதை வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு என்னால நம்பவே முடியல, அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ அதுவும் நீங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல இந்த ஒரு வில்லனை இன்னும் பயங்கரமா பெருசா டெவலப் பண்ணி காமிச்சிட்டு இந்த சோகத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஆக்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பாக்குற அந்த ஆடியன்ஸுக்கு இன்னும் வேற லெவல் ஒரு ட்ரீட்டா இருந்திருக்குமே அப்படிங்கிற என்னோட ஒரு ஆசை. ஏன்னா இந்த படத்தை பார்க்க வர முக்காவாசி பேருமே எல்லாருமே பசங்க தான். ஸோ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கம்மி நான் பார்த்த வரைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல. அண்ட் என் கிரெடிட் சீன்ஸு கூட வந்துட்டு அவ்வளோ பேர் தியேட்டர்ல வெயிட் பண்ணாங்க. அந்த எழுத்துலாம் போயிட்டே இருக்கும்போது கூட வெயிட் பண்ணாங்க, நானும் வெயிட் பண்ணேன். ஆனா கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போய் பாருங்க. ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வேவ்ல வந்துட்டு தப்பிச்சு இங்க வந்து உட்கார்ந்து அடுத்த ஒரு பார்ட் வரும்போது இதுல காமிக்க முடியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு சூப்பரா காமிச்சிருந்துருக்கலாம், பயங்கரமா காமிச்சிருந்துருக்கலாம். இன்னும் கதையில ரைட்டிங்ல வந்துட்டு இன்னும் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பட் ரைட்டிங்ல வந்துட்டு அவங்க கோட்டை விட்டதுதான் வந்துட்டு இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ரைட்டிங்ல வந்துட்டு கோட்டை விடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேலயும் வந்துட்டு கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்துட்டு விறுவிறுன்னு காமிக்க மாட்டாம கொஞ்சம் ஸ்லோகமா கொண்டு போனதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்ற மாதிரி காமெடி சீன்ஸ் அண்ட் வந்துட்டு காமெடி கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும். அண்ட் வந்துட்டு படத்துல வந்துட்டு ஆக்ஷன் சீன்ஸ், சோகங்கள் தான் இந்த படத்துல இருக்குதுங்க. கொஞ்சம் சோகமான ஒரு படம். கிளைமேக்ஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வரும்போது இதை விட பயங்கரமா காமிப்பாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்னுங்க. எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு 5க்கு வந்துட்டு ஒரு 4 கொடுக்கலாங்க. 3 தான் கொடுக்கணும், பட் நான் 4 கொடுக்குறேன். பாய்.